வெல்கம் டு மை சேனல் குக் வித் லின்சி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு காரசாரமான மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க. ஓகே, இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்னா, 1/2 கிலோ மட்டன் லிவர் எடுத்துகிட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தனியாக வச்சுருந்தேன். இது இல்லாமல் ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரு தக்காளி பழம், அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்துட்டு ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி, இன்னொரு தனியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு அபவுட் 1/2 டீஸ்பூன் 1/2 to 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, எண்ணெய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஆயில் நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பட் நான் இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் வந்துட்டு காஞ்ச உடனே இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் போடுறது. இதில் வேறு எதுவும் மசாலாலாம் எதுவுமே நான் போடலை. எண்ணெய் காஞ்ச உடனே ஆனியன் போட போகிறோம். அடுத்து பச்சை மிளகா, ஆனியன் பச்சை மிளகா வந்துட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் எல்லா மசாலாவும் போட்டு அந்த இது மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈரலையும் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு எண்ணெய் காஞ்சிச்சுது. இந்த எண்ணெயில் நான் வந்து இந்த ஆனியன்லாம் போடுறேன். இந்த ஆனியன் கூடவே பச்சை மிளகாவும் போட்டுடுறேன். போட்டுட்டு இந்த ஆனியன் வந்து நல்லா வதங்குறதுக்காக இது கூட ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுட்டேன். உப்பு போட்டுட்டு இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது நல்லா வதங்கணும். ஆக்சுவலாக வந்துட்டு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த லிவருக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிச்சுது. இந்த வதங்கின ஆனியனில் வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த லிவரம் போட்டுட்டு அது கூடவே இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுருவேன். இப்போ வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு லிவர் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே குக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வாட்டர் எல்லாமே முதல்ல வெளியே வந்துடும். அது ஃபஸ்ட்டு எவாப்ரேட் ஆகட்டும். அது எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மசாலா எல்லாமே போட்டு தக்காளி பழம் எல்லாமே போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி அதை குக் பண்ணணும். அதனால் இது வந்துட்டு சிம்மில் நான் வச்சுருக்கிறேன். நான் 10 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்கும். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுது. இது நல்லா தண்ணி விட்டு அப்புறம் நான் அதை சிம்மிலே வச்சுருந்தேன். அந்த தண்ணி நல்லா சுண்டிட்டு ஒரு பாதி அளவுக்கு அது வெந்துடுச்சுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தக்காளி பழம் போட போகிறேன். இதில் வந்து ஒரு தக்காளி நான் வச்சுருக்கேன். இந்த தக்காளி சேர்க்குறது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். இப்போ உங்களுக்கு தக்காளி வேண்டாம், உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தக்காளி போட வேண்டாம். ஆனால் நான் சேர்த்துருக்குறேன். நான் இது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் இருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அந்த 1 டீஸ்பூன் எடுத்து வச்ச மஞ்சத்தூள், அப்புறம் மீதி எல்லாமே லைக் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அது எல்லாத்தையுமே அது கூட கொட்டிடுறேன். அது கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ இதை போட்டுட்டு இந்த மசாலா எல்லாம் அதில் ஒட்டுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விடணும். ஆக்சுவலாக இந்த தக்காளி பழம் இந்த மசாலா எல்லாமே வந்து அந்த தண்ணி கூட சேர்ந்து அந்த லிவருக்குள்ளே போய் நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு இப்போ திறந்து பார்த்துட்டோம். அதில் நான் ஊற்றிருந்த அந்த 1/4 கப்பு தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்திருக்குது. இப்போ அந்த மசாலாவும் நல்லா வந்துட்டு மசாலா அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சுது. இதை நான் வந்து இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வந்து மூடி வைக்க போகிறேன். அப்போ இது என்ன ஆகுனா நல்லா ப்ரௌன் கலராக வரும். ப்ரௌன் கலராக வரும்போது இந்த மசாலா அதில் போட்டிருக்க தக்காளி அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா ஊறி
நமக்கு வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி இருக்கும். அதனால இப்போ ஆக்சுவலாக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் ஓகேனா நீங்கள் நிறுத்திக்கலாம். ஆனால் நான் இதை இன்னொரு 5 மினிட் ரோஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும் போதே நிறுத்திக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நிறுத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டு நீங்கள் நிறுத்திக்கணும். அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ரொம்ப சுவையான மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்னும் என்னென்ன ரெசிபிஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் இனி வர நாளில் வந்து அதை உங்களுக்கு குக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். தேங்க்யூ, பாய்.